ப்ரைஸுங்கிறத நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுலேயுமே வந்து கிளியராக உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தான். ஸோ முருங்கைக்காய் 150 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன், 14 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். பாயாசம் செய்வோம் இல்லையா, ஜவ்வரிசி அது வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 30 போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கின 15 ருபீஸோ நம்ம தான் இருந்துச்சு பில்லில். ஸோ நான் அதுவுமே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு புதினா கட்டு, அது ஒரு 2 கட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி வந்து 200 கிராம்ஸ் 42 ருபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா நான் லாஸ்ட் வீடியோவில், அந்த ப்ரெட்டுமே ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை வந்து எப்பயுமே சரவணாவில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க நமக்கு. சம்டைம்ஸ் நிறைய கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் போகும்போது காலியாகிட்ருக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து சரவணாக்கு போகிறீங்கன்னா ரொம்ப மார்னிங் ஃபஸ்ட்டே போனீங்கன்னா நியூ வெஜிடபிள்ஸ் எடுத்தே வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டராக ஒரு 11-11:30 இல்லை 1 o'clock அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஜாகிரி லட்டு கோக்னட்டில் இது வந்து 40 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 38 நம்ம தான் வாங்கியிருந்தேன். இல்லைல்ல அதான் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் வாங்கியிருந்தேன். வெல்லம் வந்து பாயாசம் அந்த மாதிரி செய்யறதுக்காக சும்மா வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பிரிஞ்சால்லே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைப்ஸ் ஆஃப் பிரிஞ்சால் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் புடலங்காவுமே வந்து ஒரு 1 kg கிட்ட வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பனானாவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 kg வாங்கியிருந்தேன். பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக் வாங்கியிருந்தேன். நூக்கல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெங்களூர் கத்திரிக்காய், அது பேர் இது சொல்லுவாங்க சம்திங் தெரியல. அது வந்து கம்மியாக தான் வாங்குவேன் நான், ஏன்னா அதில் கவர் மட்டும் தான் வைப்பேன். வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லிஸ் வந்து 10 ருபீஸ், 200 கிராம்ஸே 10 ருபீஸோ நம்ம தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து கிளியராக இல்லாத பிக்சர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். பீட்ரூட் வாங்கியிருக்கேன். பீட்ரூட் வந்து அவ்வளோதான், ஒரு கவரை நம்ம வந்து காலி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். இன்னும் ஒரு கவர் இருக்குது. பிரிஞ்சால் 2-3 வெரைட்டி வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி வச்சு 100 கிராம்ஸ். இந்த வெல்லம், இன்னொரு வெல்லம் பாட்டில் காட், இது வந்து சுரக்காய் சொல்லுவோம்ல அதுதான். அப்புறம் கேரட் வாங்கியிருந்தேன். கேரட் வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு 10 டைம்ஸ் வந்து என் பையன் டார்ச்சர் பண்ணிட்டான். பட் அப்படியும் நான் வீடியோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு 1 டே